எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள், சவால்கள் வர்றது ரொம்ப சகஜம். ஆனா சில சமயம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் இல்லையா? அதிலிருந்து எப்படி மீண்டு வருது? அந்த ஒரு சூப்பரான திறனை பத்தி தான், அதாவது மீள்திறனை வளர்த்துக்கிறது எப்படின்னு தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சில பேர் மட்டும் எப்படி பெரிய பெரிய பிரச்சனைகள்ல இருந்தும் அவ்ளோ சீக்கிரம் மீண்டு வந்துடுறாங்க? அவங்களுக்கு மட்டும் எங்கிருந்து அந்த ஒரு அசைக்க முடியாத சக்தி கிடைக்குது? உளவியல்ல இந்த சக்தியை தான் மீள்திறன், அதாவது ரெசிலியன்ஸ்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கஷ்டம் வரும்போது அதுக்கேத்த மாதிரி நம்மள மாத்திக்கிற ஒரு திறமை. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வலிய உணராம இருக்கிறது இல்ல, வலியோடவே எப்படி அடுத்த கட்டத்துக்கு போறதுன்னு கத்துக்கிறது தான் மீள்திறன். அப்போ மீள்திறனா என்ன இல்லைன்னு முதல்ல பாத்துரலாம். எல்லாம் ஓகேன்னு வெளியே சிரிச்சுக்கிட்டே நடிக்கிறது கிடையாது. இல்ல நான் நடந்ததெல்லாம் மறந்துட்டேன்னு சொல்றதுக்கும் கிடையாது. உண்மையான மீள்திறன்னா, ஆமா கஷ்டம் இருந்துச்சுன்னு ஒத்துக்கிட்டு அந்த அனுபவத்திலேருந்து இன்னும் ஸ்ட்ராங்கா மாறி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தான். இங்க தான் ஒரு ஆச்சரியமான, உண்மையா சொல்லணும்னா ரொம்ப நம்பிக்கையான ஒரு விஷயம் இருக்கு. சில பேரு ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு பிறகு முன்னாடி இருந்ததை விட இன்னும் வலிமையா வாழ்க்கைய பத்தின ஒரு புது பார்வையோட மாறுவாங்களாம். இத அதிர்ச்சிக்கு பிந்தைய வளர்ச்சின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நெருக்கடியே அவங்கள வளர வைக்குதுன்னு. சரி, இந்த மீள்திறன்னு சொல்றோமே, அதுக்கு ஆதாரம் என்ன? ஒரு பில்டிங்க்கு தூண்கள் மாதிரி நம்மளோட இந்த மன வலிமைக்கு என்னென்ன தூண்கள் இருக்கு? வாங்க பார்க்கலாம். முதல்ல உங்க மனசுக்கு ஒரு வாக் அவுட் மாதிரி இதை நினைச்சுக்கோங்க. இதான் நம்மளோட மனப்பான்மை தசைகள். அதாவது உங்க மேலேயும் உங்க திறக மேலேயும் நீங்க வைக்கிற நம்பிக்கை. தப்பு நடந்தா அதையே யோசிக்காம இதுல இருந்து என்ன கத்துக்கலான்னு பார்க்குற ஒரு பாசிட்டிவ் பார்வை. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்மளோட ஆதரவு அமைப்பு. நம்ம நண்பர்கள், நம்ம குடும்பம், நம்மள சுத்தி இருக்கிறவங்க. நான் இருக்கேன்னு ஒருத்தர் சொல்ற அந்த ஒரு வார்த்தை போதும் இல்லையா? நம்ம தனியா இல்லைங்கிற அந்த உணர்வு ஒரு பெரிய கவசம் மாதிரி நம்மள பாதுகாக்கும். மூணாவது, நம்மளோட செயல் தசைகள். இது பிரச்சனைய பார்த்து பயந்து ஓடாம அதை எப்படி சரி பண்ணலான்னு யோசிக்கிறது, பிளானை மாத்துறது, புதுசா ஒரு வழியை கண்டுபிடிக்கிறதுன்னு சூழ்நிலைக்கேற்ற மாதிரி நெகிழ்வா இருக்கிறது. அடுத்து, நம்மளோட உள் சமநிலை. நம்ம உணர்ச்சிகளை கண்டுக்காம விடாம அதை புரிஞ்சுக்கிட்டு அதை சரியா ஹேண்டில் பண்றது. கோபம், சோகம் எல்லாம் வரத்தான் செய்யும். அதை எப்படி வெளிப்படுத்துறோங்கிறது தான் முக்கியம். கூடவே நம்ம வாழ்க்கைக்குன்னு ஒரு நோக்கம் இருந்தா அது பெரிய புயல்லையும் நம்ம கப்பலுக்கு ஒரு கலங்கர விளக்கம் மாதிரி வழிகாட்டும். கடைசியா, ஆனா இதுதான் எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட், சுய கவனிப்பு. நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, கொஞ்சம் உடற்பயிற்சி. இதெல்லாம் டைம் இருந்தா பண்ற விஷயங்கள் இல்ல, கண்டிப்பா பண்ண வேண்டிய விஷயங்கள். இந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் மேல இருக்கிற பில்டிங்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, இந்த தூங்கல் எல்லாம் சூப்பர். ஆனா இதை எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றது? அதுக்காகத்தான் உங்களுக்கான ஒரு சிம்பிள் மீள்திறன் ஒர்க் அவுட் பிளான் இப்ப பார்க்கலாம். முதல் ஒர்க் அவுட் நம்ம மனசுக்கு. நம்பர் 1, நன்றி சொல்றது. சும்மா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடந்த 3 நல்ல விஷயம் என்னன்னு யோசிங்க. 2வது, நெகட்டிவ் எண்ணங்கள் வந்தா நீ சொல்றது உண்மையான்னு ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. 3வது, நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்த பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு நம்ம கையில என்ன இருக்குதோ அதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. அடுத்த ஒர்க் அவுட் நம்ம சோஷியல் லைஃபுக்கு. முதல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க, ஒரு ஃபோன் கால் பண்ணுங்க. 2வது, உங்களை டவுன் பண்ற ஆளுங்க கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்து பாசிட்டிவா பேசுறவங்க கூட அதிகமா பழகுங்க. 3வது, உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்காக ஒரு குரூப்ல சேருங்க. அது ஒரு புக் கிளப்பா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் டீமா கூட இருக்கலாம். 3வது ஒர்க் அவுட், பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு. ஒரு பெரிய பிரச்சனை வந்தா அதை ஒரேடியா பார்த்து பயப்படாம சின்ன சின்னதா உடைச்சு ஒவ்வொரு பகுதியா சரி பண்ணுங்க. எல்லா விதமான தீர்வுகள் பத்தியும் யோசிங்க. தப்பு பண்ணிட்டா அதை தோல்வியா பார்க்காம, ஓகே இதுல இருந்து இதை கத்துக்கிட்டேன்னு ஒரு பாடமா எடுத்துக்கோங்க. 4வது, எமோஷனல் ஒர்க் அவுட். மத்தவங்க தப்பு பண்ணா மன்னிக்கிற மாதிரி நீங்க தப்பு பண்ணா உங்களையும் மன்னிச்சுக்கோங்க. உங்க மேல நீங்களே கொஞ்சம் கருணையா இருங்க. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு யோசிச்சு அதுக்கு ஒரு பேர் கொடுங்க. ஓ, எனக்கு இப்போ கோவமா இருக்குன்னு சொன்னாலே பாதி பாரம் குறைஞ்சிடும். அப்புறம் அந்த உணர்ச்சிகளை சமாளிக்க பாட்டு கேட்கறது, வாக்கிங் போறது மாதிரி ஹெல்தியான வழிகளை கண்டுபிடிங்க. இங்க நாம கண்டிப்பா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த மீள்திறன்கிறது ஒரு நாள்ல வர்ற மேஜிக் இல்ல. இது ஒரு இலக்கு கூட கிடையாது. இது ஒரு பயணம். நம்ம வாழ்க்கை முழுக்க தொடர வேண்டிய ஒரு பயிற்சி. ஞாபகம் வச்சுக்கோங்க, சில நாள் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவீங்க, சில நாள் ரொம்ப டல்லா இருக்கும். ரெண்டுமே நார்மல் தான். முக்கியமான விஷயம் என்னன்னா, தொடர்ந்து உங்க மன வலிமையை வளர்க்கறதுல நீங்க உறுதியா இருக்கிறது தான். இங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா உதவும். ஆனா சில சமயம் நமக்கு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் தேவைப்படும். ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட பேசுறதுல எந்த தவறும் இல்ல. தேவைப்பட்டா கண்டிப்பா உதவி கேளுங்க. கடைசியா இந்த ஒரு மேற்கோளோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களை உடைச்ச விஷயங்கள் உங்களை யாருன்னு முடிவு பண்றதில்ல. ஆனா அந்த உடைந்த துண்டுகளை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்கங்கிறது தான் நீங்க யாருன்னு முடிவு பண்ணும்.
எவ்வளோ ஒரு ஆழமான வரி இல்லையா? சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த மீள்திறன் தசைய இன்னும் கொஞ்சம் பலப்படுத்த இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன பயிற்சி நீங்க என்ன செய்ய போறீங்க? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கே அதை ஆரம்பிங்க.